பொதுவா இந்த கருவேப்பிலைய நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மணத்துக்காகவும், சுவைக்காகவும் மட்டும்தான் சேர்ப்போம். ஆனா இந்த கருவேப்பிலையில இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களோ யாராலும் இந்த கருவேப்பிலையில வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் பி2, வைட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து போன்றவை நிறைந்திருக்கு. அதனால இந்த கருவேப்பிலைய பச்சையா சாப்பிடுறதால நம்ம உடம்புக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது. இந்த கருவேப்பிலையோட இலைய 10, 15 இலைய பறிச்சு காலையில வெறும் வயிற்றிலே சாப்பிட்டு வந்தாக்கா நம்ம வயிற்று சுத்தி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு கரையும். அது மட்டும் இல்லாம இந்த கருவேப்பிலைய பச்சையா சாப்பிடுறதால நம்ம ரத்தத்துல சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால ரத்த சோகை பிரச்சனை கூட வராது. இது மாதிரி இருக்கிற சின்ன பசங்களுக்கு அடிக்கடி செரிமான பிரச்சனை கூட வரும். அவங்க எல்லாருக்கும் இந்த கருவேப்பிலையை வெறும் வயிற்றிலே காலையில சாப்பிட சொல்லி கொடுத்தாக்கா செரிமான பிரச்சனை கூட சீராகும். இல்ல எனக்கு கருவேப்பிலை எல்லாம் பச்சையா சாப்பிடுறது பிடிக்காது அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உருவி மிக்ஸி ஜார்ல போட்டுடணும். அது கூடவே சின்னதா ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்து லேசா தண்ணியை ஊத்தி நல்லா குறகுறப்பா அரைச்சு வடிகட்டி அது கூட கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை கலந்து எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலை ஜூஸை கூட வாரத்துல 2 நாளைக்கு குடிச்சாக்கா நமக்கு முடி சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராது. அது மட்டும் இல்லாம இந்த கருவேப்பிலை ஜூஸை நம்ம குடிக்கிறதால நம்ம உடம்புல தேவையில்லாம தேங்கி இருக்கிற நச்சு கிருமிகள் கூட வெளியேறிடும். இது மாதிரி இன்னும் எண்ணற்ற நன்மைகளை கொண்டது இந்த கருவேப்பிலை. நீங்க யாரெல்லாம் இந்த கருவேப்பிலையை இது மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.